ஸோ டிக்டாக் வந்து பேண்ட் ஆயிடுச்சு. ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற கரண்ட் ஆப் வச்சுக்கலாம். சப்போஸ் புதுசாக இப்போ யாராவது ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட பேக்கப் இல்லை, ஐ மீன் நீங்கள் தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, எனக்கு இப்போ டிக்டாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணால் கிடைக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். கூகுளில் போயிட்டு அப் டவுன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து வெப்சைட்னு சொல்ல முடியாது, இது வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி இது ஒரு ஆப்பு. ஸோ அப் டவுன்னு நம்ம டைப் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் updown.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனோடனே ரீசன்ட் கேம்ஸ், ஃபேமஸ் கேம்ஸ் ப்ளே ஸ்டோர் மாதிரி ஆக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது டாப் கேமு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதில் போயிட்டு நம்ம ஆட் சர்ச்சில் வந்து டிக்டாக் அப்படின்னு டைப் பண்ணோன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்த மாதிரியே வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டிக்டாக் லைட் அப்புறமேல் டிக்டாக்னு ரெண்டு இருக்கும். ஆனால் இதுலேயும் அதே மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா என்னென்னா டிக்டாக் லைட் மியூசிக்கலி கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது டிக்டாக் லைட் மியூசிக்கலி கோ, தென் அப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ டிக்டாக் டேப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்தது டவுன்லோட்னு வரும். டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 73 MB இருக்குது. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 டிக்டாக் இருக்கும். ஒன்று என்னன்னா இங்கே இருக்கிற டிக்டாக் வந்து இதோ பாருங்கள், இங்கே இருக்கிற டிக்டாக் வந்து ப்ளே ஸ்டோரில் ஏற்றுனது. இப்போதைக்கு அதுக்கு அப்டேட் இல்லை, ஆனால் அதுவும் ரன் ஆகும். இப்போ அதோட வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதோட வெர்ஷன் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெட்வொர்க் இல்லை, இது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போது இந்த டிக்டாக் பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் டிக்டாக் இது. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா கலர் டிஃபர் ஆகும். இது பிளாக்கு லைட் பிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூரோட வெர்ஷன். இது நம்ம இந்தியாவில் மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்க தவிர அந்த அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரீஸில் இன்னும் பேன் பண்ணல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கஸ்டம் யோர் கவர் பிக் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கவர் ஃபோட்டோ செட் பண்ணுற மாதிரி இல்லை கவர் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். இது ப்ரொஃபைல் பிக், எல்லாருக்கும் தெரிஞ்சது இது. ஸோ அப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு, ஃபாலோயிங்ஸு, ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஹார்ட்ஸு இதில் அப்படியே உல்ட்டாவை காட்டும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மோர் டீடைல்ஸில் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இருக்குது. ஸோ இதிலே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அப்டேட் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணுறது வரைக்கும் நம்ம என்ன வேணால் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜஸ் இங்கே வரும். அதே மாதிரி எத்தனை புது ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா இங்கே காட்டும், யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு காட்டும். அதே மாதிரி லைக் ரீசெண்டாக யார் லைக் போட்டா, ஸோ அப்படின்னு ஒன்று காட்டும். தென் அதுக்கடுத்தது டேக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இப்போ சடனாக ரீசெண்டாக யார் டேக் பண்ணாங்க, ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே பர்டிகுலராக பிரித்து வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு இதில் வந்து ஒரே திங் என்னென்னா அப்டேட் மட்டும் பண்ண முடியாது. ஆனால் இப்போதைக்கு புது ஃபோன் வாங்குறவங்க டிக்டாக் டவுன்லோட் பண்ணணுன்னா இப்படி அப்டவுன் யூஸ் பண்ணி நம்ம ஏற்றிக்கலாம். ஸோ இதில் ஒரே பிரச்சனை அப்டேட் மட்டும் பண்ண முடியாது, மற்றபடி எல்லாமே ஓகே.